டைரக்டர் கே.எஸ். கிஷன் இயக்கத்தில் பாக்யராஜ், சோனியா அகர்வால், அருவி மதன்குமார், லிவிங்ஸ்டன், ஜோவிடா லிவிங்ஸ்டன் மற்றும் அமுதவாணன் நடிப்பில் வெளியாகிருக்க படம் தான் டார்க் ஜெயண்ட். இந்த படத்தோட விமர்சனத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மாலை முரசு வைப்ரசன்ஸ். இது படம் எப்படி இருக்கு? நான் உங்கள் விஜய் டாமினிக். அளவுக்கு அதிகமான ஒரு பேராசையினால ஒரு மோசமான சாத்தான, அதுவும் ஒரு மோசமான முறையில் சீண்டி விட்டான். டார்க் ஜெயண்ட் இந்த படத்தோட ஒன்லைன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, சாப்பாட்டுக்கே கஷ்டப்படக்கூடிய ஒரு குடும்பம் திடீர்னு மலமலன்னு பணக்காரங்கள் ஆகிறாங்க. அந்த பணக்காரன் ஆகிறது எப்படி? ஒரு கட்டத்தில் அந்த பணக்காரன் ஆகிறதுக்கு ஒரு தடை ஏற்படுது. அந்த தடைக்கான காரணம் என்ன? அந்த தடையை அவர் உடைச்சாரா இல்லையா? இது மட்டும் இல்லாமல் இவர் பணக்காரன் ஆகிறதுக்காக ஒரு முயற்சியை கையில் எடுக்கிறாருல, அந்த முயற்சி என்ன அப்படிங்கிற ஒரு விஷயத்த நல்ல த்ரில்லிங் மூமெண்ட்டில் ஹாரர் பேஸில் சொல்லப்பட்ட ஒரு கதை தான் இந்த டார்க் ஜெயண்ட் படம். இதுதான் இந்த படத்தோட ஒன்லைன். இந்த படம் நகர்ற விதம் அப்படின்னு சொல்லலாம். முதல்ல ஒரு ஃப்ளாஷ்பேக் அப்புறமா ப்ரெசென்ட்டுக்கு அப்புறமா நடக்கக்கூடிய கதைகள், அதுக்கப்புறம் அதுக்குள்ளே வரக்கூடிய அந்த த்ரில்லிங் மூமெண்ட்ஸ் அப்படின்னு இருக்குல்ல, இதுதான் இந்த படத்தை ப்ரெசென்ட்டாக நம்ம கூட உட்கார வச்சு இந்த படம் வந்து ட்ராவல் பண்ணி எடுத்துகிட்டு போகுது. இந்த படத்தோட ஜேர்னி அப்படின்னு கூட சொல்லலாம். எடுத்தோன்னே ஒரு படத்துக்கான ஃப்ளாஷ்பேக் அப்படிங்கிற ஸ்ட்ராங்காக உட்காந்துட்டாலே ப்ரெசென்ட் உட்காந்துடும். அந்த மாதிரி இந்த படத்துக்கான ஃப்ளாஷ்பேக்குங்கிறது பயங்கரமாக உட்காருது. அந்த உட்கார விதமே நான் ஒரு கட்டத்தில் என்ன தோணுதுன்னா, நம்ம தமிழ் படம் தான் பார்க்குறோமா, இல்லை மலையாளத்தில் எடுக்கப்பட்ட ஒரு த்ரில்லர் படம் பார்த்தோமா, இல்லை ஹாலிவுட்டில் எடுக்கப்பட்ட ஒரு த்ரில்லர் படம் பார்க்குறோமா அப்படிங்கிற அளவுக்கு நம்மளுக்கு ஒரு வித்தியாசத்தை கொடுக்குது. அந்த ஒரு ஆச்சரியத்தையும் கொடுக்குது. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்மையில் வரக்கூடிய படங்களில், அதுவும் த்ரில்லர் பேஸ் பண்ண படங்களில் மலையாள படங்கள் பயங்கரமாக சக்ஸஸ் கொடுத்துட்ருக்காங்க. நிறைய இனோவேஷன்ஸ் கொடுக்குறாங்க. அந்த ஒரு விதத்தை இந்த ஒரு படத்தில் கே.எஸ். கிஷன் கொடுத்துருக்காரு அப்படின்னு கூட சொல்லலாம். சரி, அப்படி என்ன தான் வேண்டுதல் நடக்குது, என்ன தான் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாப்பாட்டுக்கே கஷ்டப்படக்கூடிய ஒரு குடும்பம், அவங்களுக்கு எதுவுமே கிடைக்கல. அப்போ என்ன பண்ணுறாருன்னா, திடீர்னு அவருக்கு முன்னாடி தோன்றக்கூடிய ஒரு நபர் என்ன பண்ணுறாரு, நான் உங்களுக்கு ஒரு கடவுள் அறிமுகப்படுத்துகிறேன், அவங்ககிட்ட நீங்கள் என்ன வேண்டுனாலும் கிடைக்கும் அப்படின்றாங்க. அதுக்காக என்ன வேணுனாலும் கிடைக்குன்றதுனால இவரும் போய் வேண்ட அங்கே உள்ளேருந்து எல்லாமே கிடைக்கிது. எனக்கு பணம் வேணும் கேட்குறாரு, கிடைக்கிது. சாப்பாடு வேணும் கிடைக்கிறாரு. எனக்கு அமைதி வேணும் கேட்குறாரு, கிடைக்கிது. எல்லாமே கிடைச்சிட்டு இருக்கிற நேரத்தில் ஒரு திடீர்னு ஒரு மிகப்பெரிய பொருளை கேட்குறாரு. அந்த பொருளை கொடுக்குற அந்த சக்தி திரும்ப அந்த பொருளை எடுத்துக்குது. ஏன் எடுத்துக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் இவ்வளோ நாள் உனக்கு பண்ணல, இப்போ நீ எனக்கு ஒரு விஷயத்தை பண்ணணும், அந்த விஷயத்தை பண்ண அப்படின்னா இது மட்டும் இல்லாமல் இன்னும் நீ கேட்குற நிறைய விஷயத்தை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு ஆற்றல் சொல்லுது. அந்த ஆற்றல் சொன்னதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அவர் ஷாக் ஆகிறாரு. என்ன இது தெய்வம் நம்மக்கிட்டே கேட்குது, இது ஒரு தெய்வமா? அதாவது தெய்வங்கிற கொடுக்குறத நம்மள்கிட்ட கேட்குற பேர் தெய்வம் கிடையாதுன்னு சொல்லி அந்த முதல்ல அறிமுகப்படுத்துறாரு. அந்த நபர்கிட்ட போய் இவர் கேட்குறாரு, என்ன சாமி இது? நீ என்னமோ சொன்ன, அந்த சாமி என்கிட்ட இதை கேட்குறியா அப்படின்னா, அது சாமி இல்லை, அது சாத்தான்னு சொல்லி எங்கேயும் ட்விஸ்டே உடைக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் படம் இருக்குல்ல, அப்படியே ஓடுது படம். அதாவது ஃப்ளாஷ்பேக்கில் இது சாமி இல்லை சாத்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ரெசென்ட் வருது. ப்ரெசென்ட்டில் அந்த சாத்தான் கேட்ட அந்த ஒரு கோரிக்கை இருக்குல்ல, அந்த கோரிக்கையை இவங்க நிறைவேற்றினாங்களா இல்லையா? அந்த கோரிக்கையை நிறைவேற்றுறாங்க. அந்த சாத்தான் என்னென்ன மாதிரியான எக்ஸ்ட்ரீம்க்கெலாம் போகுது, அந்த எக்ஸ்ட்ரீம்ஸ் என்னென்ன மாதிரியான அனுபவங்களெல்லாம் கொடுக்குது அப்படிங்கிறத கண்ணுக்கு முன்னாடி நிப்பாட்டியிருக்கா கே.எஸ். கிஷன். அதே நேரம் பார்த்தீங்கன்னா, இந்த படத்தை அதே அளவு ஃபீலிங்கில் நமக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு உதவி பண்ணியிருக்காது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்டர்ஸான பாக்யராஜ் சார். அவரை சொல்லவே தேவையில்லை. பாக்யராஜ் சார் ஒரு பக்கம், சோனியா அகர்வால் ஒரு பக்கம், இவங்க 2 பேரும் பின்னி படம் எடுத்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தா, அதுக்கு எடுத்துக்கூடிய லிவிங்ஸ்டனும் அவங்க ஜோவிடா லிவிங்ஸ்டனும் இன்னும் ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம அருவி மதன்குமார், அமுதவாணன்லாம் ஒரு புதுசாக ஒன்று ட்ரை பண்ணியிருக்காங்க. அந்த புது ட்ரைங்கிறது நல்லபடியாக ஸ்க்ரீனில் எலவேட் ஆகிருக்கு. என்ன இருந்தாலும் தமிழ் படம் இல்லையா, நம்ம ஆட்கள் எப்பயுமே இந்த படத்தை வந்து கொண்டாட மாட்டாங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் தியேட்டரில் ஒரு பெஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்தது. அதாவது வந்து போர் அடிக்காத, தலைவலிக்காத, ஓவர் ஷேக்ஸ் இல்லாத, அன்வான்ட் ஃப்ரேம்ஸ் இல்லாத நல்ல சினிமோட்டோகிராஃபி. இந்த படத்துக்கே தேவையான அதிகம் காதை குத்தாத, இறைச்சல் கொடுக்காத, என்னடா இது மியூசிக், என்னடா திடுக்குன்னு போடுறீங்க அப்படின்னு சொல்லி எந்த ஒரு இடத்துலையுமே கடுப்பேற்றாத நல்ல ஒரு மியூசிக்கு. அதே நேரம் நல்ல ரைட்டிங், நல்ல மேக்கிங் சொல்லி இந்த படத்தோட டெக்னிக்கல் டீமும் டைரக்ஷனும் பயங்கரமாக ஆர்ட் ஆகி ஒர்க் பண்ணி நல்ல அவுட்டை கொடுத்துருக்காங்க. அதே நேரம் இந்த படத்துக்கான பெர்ஃபார்மன்ஸாக பாக்யராஜ் சாரில் ஆரம்பித்து அமுதவாணன் வரைக்கும் எல்லாருமே நல்ல ஒரு அவுட்டையும் கொடுத்துருக்காங்க. அதே நேரம் இந்த படத்தில் இருக்கக்கூடிய சிஜி ஒர்க்ஸ் எல்லாம் பயங்கரமாக இருக்குது. ஃப்ளாஷ்பேக் போர்ஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறப்போ அதுக்கான மேக்கிங்ஸும் சூப்பராக இருக்குது. இந்த படம் இன்னும் கொஞ்சம் ஒரு எமோஷனலோ இல்லைனா இந்த தமிழ் சினிமாவுக்கு ஏற்ற அந்த ஒரு ஃபார்மாலிட்டிஸாக குறைச்சிருந்தா அந்த படம் இன்னும் பயங்கரமான ஒரு ஹரர் த்ரில்லராக மாறி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது. இருந்தாலும் இது தியேட்டரில் பார்க்குறப்ப நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக தான் நமக்கு இருக்குது. ஏன்னா அந்த படத்தோட டைட்டில் பார்க்குறப்பவும் சரி, இந்த படத்தோட லுக் பார்க்குறப்பவும் சரி, ஒரு கருவுக்குள்ளே ஒரு சாத்தான் இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங் இருக்கும். இதுதான் அந்த படத்தோட கதையே. நான் மறைச்சு வச்ச சஸ்பென்ஸே அதுதான். ஆனால் அந்த சஸ்பென்ஸாக சாத்தான் எப்படி கேட்குது அப்படிங்கிறத கண்டிப்பாக போய் தியேட்டரில் பாருங்கள். இந்த படம் பார்த்து முடிக்கிறப்ப ஒரு பக்கம் எப்பா ஒன்று சாத்தானுக்கான ஆசை நிறைவேற்றுங்க, இல்லை அப்படின்னா எங்களை விட்டுருங்க, நீங்கள் கொடுக்குற திருளில் நமக்கு ஒரு மாதிரி இருக்குது. அதே மாதிரி ரொம்ப நாள் கழிச்சு ஒரு அருண் மாதேஸ்வரன் படம் பார்த்த மாதிரி சட்டார் அங்கிட்டுங்க ரத்தம் தெரிக்கிறது, பறக்கிறது, திடீர்னு ஒரு சூனிய பொம்மை வர்றதெல்லாம் பார்க்குறப்போ நமக்கு ஒரு மாதிரி டர்ராக இருக்குது. இவங்க வைக்கிற ட்விஸ்டெல்லாம் பார்க்குறப்போ சொல்லப்போனால் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல த்ரில்லர் படம், எந்த இடத்துலையும் ஸ்டக்காக ஃப்ளோவில் போகிற மாதிரியான ஒரு ஃபீலிங்ஸ் இருந்தது. இருந்தாலும் அங்கங்கே சில இடங்களில் கொஞ்சம் இம்மெச்சூரான மேக்கிங்களும், அதாவது இந்த படத்தை இன்னும் எலவேட் பண்ணக்கூடிய மியூசிக் இல்லாமல் இருந்தது. இந்த படத்துக்கு சிறு சோதனையான ஒரு விஷயம் தான். இருந்தாலும் இந்த டார்க் ஜெயண்ட் படம் உங்களுக்கு எப்படி இருந்தது, உங்களுக்கு எப்படியாப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்தது அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மாலை முரசு வைபை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.